2 Corinthians 2:14 நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். இவ்விதமாக சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எவ்விதமாக கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்ற ஒரு கேள்வி பதில் எவ்விதமாக இருக்கிறது என்று கேட்டால், கிறிஸ்துவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவது, தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுவது தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான வெற்றியாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறோம். ஆகையினாலே அந்த சித்தத்தை செய்வதற்கு தேவன் எவ்விதம் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை நாம் இந்த நாட்களில் குறிப்பாக நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு விதமாக சொல்லுகிறார், யோவான் 4:34, பிதாவின் சித்தம் செய்வதே எனக்கு போஜனமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அப்படி என்றால் அந்த சித்தம் எவ்விதம் நாம் செயல்படுத்த வேண்டும், அதற்கு இருக்கக்கூடிய முக்கியமான சத்திய விளக்கங்கள் தேவன் எவ்விதம் நமக்கு போதிக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் பல வாரங்களாக கவனித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் நாம் கற்றுக்கொண்ட வசனத்தை நினைவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால், யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இவ்விதமாக வேதம் நமக்கு போதிக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரம் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த பாருங்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர், நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேராக இருந்தாலும் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம், செயல்படுவதற்கான சுதந்திரம், அனுபவிப்பதற்கான ஸ்லாக்கியம் என்கின்ற அற்புதமான விஷயங்களை தேவன் நமக்கு அருளி இருக்கிறார் என்பதை நம்ம கவனிக்கிறோம். ஆகையினால ரோமர் 8:15 போன வாரத்தில் நம்ம அந்த சத்தியங்களை நாம் கவனித்தோம். அதில் விதமாக வேதம் நமக்கு போதிக்கிறோம். என்னவென்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர் மறுபடியும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் நாம் பிள்ளைகள் என்கின்ற உணர்வை கொடுப்பதின் விளைவு, 2வது பிள்ளைகளாகவே நாம் நடந்து கொள்வதற்கான அற்புதமான ஒரு கிருபையை அவர் நமக்கு அருளக்கூடியவராக இருக்கிறார். கடந்த வாரத்தில் 3ஆம் ஆராதனை நீங்கள் கேட்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ரொம்ப சிறப்பாக கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக நமக்கு போதிக்கப்பட்டதை அந்த நாட்களில் உணர்வது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆகையினால எவ்விதமாக கர்த்தர் பிள்ளைகளாகும்படிக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறபடினால சித்தம் செய்வது எந்த நிலையிலிருந்து செய்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறதை வேதம் நமக்கு போதிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் நாம் கவனிக்கும் பொழுது ஆண்டவராகி இயேசு சொன்ன வார்த்தைகளை தான் மீண்டுமாக நாம் இந்த நாளிலும் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். சித்தம் செய்வதே போஜனம், அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், பிள்ளைகள் என்ற உணர்வை கொடுக்கிறார், பிள்ளைகளாக வாழ்வதற்கான உருமாற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். விளைவு எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், யோவான் 8வது அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இவ்விதமாக நாம் வாசிக்க முடியும். இணைந்து நாம் வாசிப்போம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று ஆண்டவராகிய இயேசு சொல்கிற வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். அப்போ இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம் என்னவென்று கேட்டால், நீங்களும் நானும் பிள்ளைகளாக இருக்கிறபடினால், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாருங்கள், ஒருவர் விதமாக அற்புதமாக சொல்கிறார், அதாவது நான் தேவனுடைய பிள்ளை என்கின்ற அந்த ஸ்தானத்தில் திருப்தி அடையாதவர்களுக்கு உலகத்தில் உள்ள எந்த பட்டங்களை கொடுத்தாலும் திருப்தி வரப்போவது இல்லை என்று சொல்கிறார். பாருங்கள், இப்போ நிறைய டைட்டில்ஸ் எல்லாம் கொடுக்கறது தப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப அடிப்படையான ஒரு தகுதி, அடிப்படையான ஒரு அற்புதமான ஒரு டைட்டில் இருக்கிறோம். அதை தான் நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் இல்லையா? ரெவரண்டுன்னு சொல்கிறது சந்தோஷம், பாஸ்டர்னு சொல்கிறது சந்தோஷம், சங்கைன்னு சொல்கிறது சந்தோஷம் இல்லையா? சங்குன்னு சொல்லாத வரைக்கும் நமக்கு அது நன்மை இல்லையா? ரைட் லெஃப்ட்டு இதெல்லாம் ரொம்ப சொல்லக்கூடிய, அதெல்லாம் நம்ம எதையும் நம்ம மட்டம் நினைக்கிறது கிடையாது. ஆனால் பரலோகத்தில் ஒரே ஒரு விஷயந்தான் நமக்கு ரொம்ப முக்கியம். பாருங்கள், என்னவென்று கேட்டால், அவரை தரிசிக்கும் பொழுது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே அப்படின்னு சொல்கிறார். ஊழியக்காரன் என்று சொல்வதற்கு முன்பதாக நமக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய அந்தஸ்து என்னவென்று கேட்டால், நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகினால உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது பெரிய டைட்டிலெல்லாம் ஒன்றும் சொல்லாதபடிக்கு தேவனுடைய பிள்ளை நம்மத்தில் இருப்பது சந்தோஷம் அப்படி என்று சொன்னோம்னா, அதில் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சத்தியம் விளங்கி இருக்கிறது என்று அர்த்தம். நான் சொல்வதை திரும்ப சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஏன்னா நம்ம டைட்டில் சொல்லலை, நம்முடைய டெசிக்னேஷன் சொல்லலை அப்படின்னு வருத்தப்படுகிறவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்லாக்கியம்,
அது நாம் சம்பாதித்ததல்ல, நாம் முயற்சி எடுத்து வந்ததல்ல. தேவன் நமக்கு பாராட்டிய அற்புதமான கிருபை என்னவென்று கேட்டால், சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பிள்ளை என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். எத்தனை பேர் புரிந்து ஆமேன் என்று சொல்ல முடியும்? ஆகினால்தான் இவைகள் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரம பிதா அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். நம்ம கவனிக்கிறோம். அப்போ பிள்ளை என்கின்ற நிலையில் 29ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய அற்புதமான சத்தியம், கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. இதை பல ஆயிரம் தடவை நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறதுனால சில நேரங்களில் இதனுடைய அற்புதமான அழுத்தத்தை நாம் என்ன செய்வதில்லை, விளங்கிக் கொள்வதில்லை. உண்மையை நீங்கள் யோசிப்பீர்கள் என்று சொன்னால், சங்கீதம் 139 நாம் மனதில் வைக்க வேண்டும். யோபு சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் மனதில் வைக்க வேண்டும். யோபனுடைய பிரச்சனையின் நிமித்தமாக அவர் சொல்கிறார், நான் முன்னே தேடினேன் உம்மை காணவில்லை, பின்னே தேடினேன் உம்மை என்ன செய்யவில்லை, காணவில்லை, வலப்பக்கம் பார்த்தேன் இடப்பக்கம் பார்த்தேன் உம்மை என்ன செய்யவில்லை. அப்போ பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பாருங்கள், அதனுடைய எண்ணம், அதனுடைய பாருங்கள் உணர்வு தான் அதிகமாக இருக்கிறது. ஆனால் சங்கீதம் 139 கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், முன்னாக போனால் நீர் அங்கு இருக்கிறீர், பின்னாக போனாலும் நீர் அங்கு இருக்கிறீர், வலப்பக்கம் இடப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் உம்முடைய கரத்தை நீர் என்மேல் வைக்கிறீர், உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன் என்று சொல்லக்கூடிய அனுபவங்களும் இருக்கிறது. ரெண்டுமே உண்மையான ரியாலிட்டி. ஆனால் இன்றைக்கு விளங்கிக் கொள்ள வேண்டிய அற்புதமான சத்தியம் என்று கேட்டால், என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் அதை குறித்து சந்தோஷப்படுகிறீர்கள்? என்கிட்ட யாருமே இல்லை, வர்றேன்னு சொன்னவங்க வரல, கூட இருப்பேன்னு சொன்னவங்க கூட இல்லாமல் போயிட்டாங்க. மறுபடியும் இந்த வார்த்தையை நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். ஒருவர் மாத்திரம்தான் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கவும் முடியும், அந்த ஒருவர் மாத்திரம்தான் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றவும் முடியும். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்னார். இருக்கிறேன்னு ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொன்னவர் தான் இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார். இன்னும் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. இதெல்லாம் நினைத்து பார்ப்பது நல்லது. எங்கு 2-3 பேர்கள் என் நாமத்தினால் கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். ஃபஸ்ட் சர்வீஸில் கர்த்தர் இருக்கிறார், செகண்ட் தேர்டு எல்லா சர்வீஸில் இருக்கிறார். எங்கள் வீட்டுக்கு போகும்போது கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் அதுக்காக சந்தோஷப்படுகிறீர்கள்? இல்லையா? அவர் கூடவே இருப்பது நமக்கு சந்தோஷமா அல்லது சஞ்சலமானு யோசிக்கணும் இல்லையா? மை ஸ்பேஸே கொடுக்க மாட்டேங்கிறார். எப்போ பார்த்தாலும் எங்கே இருக்கிறாரு, கூடவே இருக்கிறார் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க இல்லையா? அவர் கூட இருப்பதனால்தான் நமக்கு பாதுகாப்பு, கூட இருப்பதனால்தான் நமக்கு ஆசீர்வாதம். அதை தான் புரிந்து கொண்டுட்டார் இல்லையா? மோசே புரிந்து கொள்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நாங்கள் எந்த வகையில் விசேஷம், இதையெல்லாம் நினைத்து பார்ப்பது நல்லது. அவங்க இருக்கிற இடம் அவங்களுக்கு சொந்தமானதல்ல, விட்டு வந்த தேசமும் சொந்தம் கிடையாது, போய் சேர வேண்டிய இடமும் இன்னமும் சொந்தமாகலை, நின்று கொண்டு இருக்கிற இடமும் அவருக்கு சொந்தம் கிடையாது இல்லையா? பாருங்கள், பார்ப்போம்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் குடிக்கிறவங்களை பற்றி சொல்லுவாங்க, வானமும் சொந்தம் கிடையாது, பூமியும் சொந்தம் கிடையாது இல்லையா? அந்தரத்தில் 3வது மாடியில் என்ன செய்வாங்க, இருக்கிறது போல். அப்போ மோசே சொல்கிறார், ஒன்றுமே எங்களுக்கு சொந்தம் கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையில் பூமியில் இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் நாங்கள் எந்த வகையில் விசேஷம் என்று சொன்னால், நீர் எங்களோடு இருப்பதினால் அல்லவா நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் ரொம்ப விசேஷம். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? இந்த விசேஷம் எதனால் வந்தது என்று கேட்டால், சுவிசேஷத்தினால் இந்த விசேஷம் வந்திருக்கிறது. ஆகினால்தான் அவருடைய நாமம் இம்மானுவேல். இம்மானுவேல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தேவன் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் மகிமையானவைகளை எனக்கு செய்திருக்கிறார், என் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், தேவனே நீர் என்னுடைய தேவன். எத்தனை பேர் உரிமையாக உறவுள்ளவர்கள் கட்டாயம் உரிமையாக சொல்ல முடியும், தேவன் என் தேவனாக இருக்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். பாருங்கள், அவர் என்னுடைய பரிகாரியாக இருக்கிறார். ஆகினால தான் பலவீனன் தன்னை என்ன என்று சொல்வானாக, பலவான் என்று சொல்லுவானாக. 29 என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்போ ரொம்ப அற்புதமான வார்த்தை என்னவென்று கேட்டால், பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் என்ன செய்கிறேன் என்று சொல்கிறார். பாருங்கள், அவருடைய சித்தம் செய்வதே எனக்கு எப்படி இருக்கிறது? போஜனமாக இருக்கிறது. ஏன் இதை கவனிப்பது ரொம்ப முக்கியம் என்று கேட்டால், பிதாவுக்கு பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடினால நாம் அவருக்கு என்று செய்யக்கூடிய பணி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிள்ளைகள் பிதாவுக்கு செய்யக்கூடிய பணியாக நம்முடைய மனப்பக்குவம் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அது ரொம்ப முக்கியம் என்று கேட்டால், உலகத்தில் நீங்கள் கவனிச்சுப்பா, உலக சிஸ்டம் இருக்கிறோம். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் என்னவென்று கேட்டால், நம்ம உலகத்தை சிஸ்டத்தில் இருக்கிறோம்,
ஆனால் வார்த்தையினுடைய பாருங்கள் அமைப்பில் வாழ நாம் கட்டாயம் வாழ்வது தான் நமக்கு எப்படி இருக்கிறது, நன்மையாக இருக்கிறது. அதை பவுல் இவ்விதமாக சொல்லுகிறார், நாங்கள் மாம்சத்தில் இருந்தாலும் மாம்சத்தின்படி நாங்கள் போர் செய்கிறவர்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் இந்த உலகத்தில் நாங்கள் இருந்தாலும் உலகத்தாரை போல நாங்கள் வாழக்கூடியவர்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறார். சொல்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கிறது, ஆனால் சிஸ்டத்துக்குள்ளே இருக்கும் பொழுது அதனுடைய செயலாக்கம் அநேக நேரங்களில் நமக்கு எப்படி இருக்கிறது, மிகப்பெரிய சவாலாக இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போது அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் என்ன செய்ய வேண்டாம், தெரியாமல்னு இருக்கிறது. கரெக்டு தான். ஆனால் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். சர்ச்சுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒரு காட்லி சிஸ்டத்துக்குள்ளே தாங்க நம்ம கிரியை செய்ய முடியும். ஒன்ஸ் ஒர்க்ஸ் வேலை ஸ்தலத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே உலக சிஸ்டம் தான் என்ன செய்கிறது, வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்போது எப்படி இதை நம்ம ரெக்கன்சைல் பண்ணணும், அல்லது எப்படி இந்த சரியான விதத்தில் இதை நேவிகேட் பண்ணணும், அல்லது எந்த விதத்தை இதை கையாள வேண்டும் என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அப்போது பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் என்ன செய்கிறேன் என்ன சொல்கிறாரு. ஆனால் பாருங்கள், அவர் பிதாவின் சித்தம் செய்கிறாரு, ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் வேலையில் நம்ம போகும் பொழுது நம்ம பாஸ் நமக்கு பிதா கிடையாத இல்லையா, அந்த ஆள் எப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு நம்ம ஜோம் பண்ண வேண்டிய நிலைமையில் தான் அவர் என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி நம்ம பிதாவுக்கு பிரியமானவைகளையே என்னால் செய்ய முடியும் என்று ஒரு கேள்வி கேட்பது நியாயமாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், உலகத்தில் என்ன சிஸ்டம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா மோர் ரிசல்ட் அண்ட் ரிவார்டு சிஸ்டம்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிற வேலையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பலன் கிடைக்கும், அல்லது இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், அல்லது பதவி உயர்வு கிடைக்கும். இதெல்லாம் எப்போ கிடைக்கும் என்று சொன்னால் நாங்கள் சொல்கிற வேலையை நீங்கள் என்ன செய்யணும். அவங்க சொல்கிற வேலையே எப்படி இருக்கும் என்று கேட்டால் நீங்கள் செய்துக்க முடியாத வேலையை தான் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இப்போ நிறைய ப்ரெஷர் இருக்கிறது இல்லையா. பார்வோன் காலத்தில் போன வாரம் தான் யாத்ராம வாசிட்டு இருந்தோம். பார்வோன் அன்னைக்கே அவர் பெரிய ஹெச்ஆர் பிரசிடெண்ட்டு தான் அவர் இல்லையா. அவர் எப்படி ஆள் இருக்கிறாருன்னு சொன்னோம்னா பாருங்கள், செங்கல் செய்கிறது தான் அவங்களுடைய வேலை. யார், இஸ்ரவேல் மக்களுடைய வேலை. அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு லீவ் வேணும், நாங்கள் எங்கள் ஆண்டவரை ஆராதிக்கணும், எங்கள் ஆண்டவருக்கு பண்டிகை கொண்டாடணும் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு வேலை இல்லாதனால தான் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. சர்ச்சுக்கு போகிறேன், ஜோம் பண்ணுறேன், பைபிள் வாசிக்கிறேன், இதெல்லாம் எதனால் உங்களுக்கு எந்த எண்ணம் வருகிறது என்று கேட்டால் உங்களுக்கு என்ன இல்லை, போதிய வேலை இல்லை. ஆகினால தான் இப்படி யோசிக்கிறீங்கன்னா வேலையெல்லாம் என்ன செய்கிறான், கூட்டி விட்டுட்டு அவன் என்ன சொல்லுகிறான் என்று கேட்டால் பாருங்கள், செங்கல் கரெக்டாக எண்ணிக்கையில் வெட்டணும். ஆனால் செங்கல் செய்வதற்கான அந்த உபகரணங்களெல்லாம் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஸ்ட்ரா தரமாட்டோம். நீங்களே போய் அந்த அந்த காரியங்களெல்லாம் சேகரித்து நீங்களே செங்கல் என்ன செய்யணும், அறுக்கணும். ஒரு செங்கல் கூட என்ன செய்யக்கூடாது, கம்மியாகக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி அப்படிப்பட்ட ஒரு முரட்டாட்டமான ஒரு ஆளுக்கு போய் தேவ சித்தத்தை அந்த இடத்துல மகிழ்ச்சியாக பிரியமாக உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்ய முடியாது தான், ரொம்ப கஷ்டம்தான். அதனால தான் உலக சிஸ்டம் எப்போவுமே நமக்கு கொஞ்சம் முரணாகத்தான் இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை விளங்கி கொள்கிறோம். அப்போ பார்வோன் இஸ் எ டாஸ்க் மாஸ்டர். அவன் என்ன சொல்லுவான் என்று சொன்னால் பாருங்கள், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் வேலை என்ன செய்யணும் கொஞ்சம் பாருங்கள். அந்த பிளேக்ஸ் எல்லாம் வருகிறது அல்லவா, வாதைகள் எல்லாம் வரும் பொழுது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறாரு. ஆனாலும் அந்த புத்தி மாத்திரம் என்ன செய்யறதில்லை, மாறுறதில்லை. நாங்கள் எங்கள் தேவனை ஆராதிக்க போக வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன சொல்லுவான் என்று சொன்னால், தாராளமாக நீங்கள் போகலாம், சர்ச்சுக்கு தானே போகணும், தாராளமாக போங்க, ஆனால் போகிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை மாத்திரம் முடிச்சுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லுவான். அவன் கொடுக்குற வேலை எப்படிப்பட்ட வேலை அப்படின்னம்னா, நீங்கள் 2 வாரம் ஆனாலும் சர்ச்சுக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஆனால் அவன் எப்படி சொல்லுவான், நான் சர்ச்சுக்கு போக வேண்டான்னு சொன்னானா, ஆராதிக்க வேண்டான்னு சொன்னானா, நான் ஒரே ஒரு வேலை தான் கேட்குறேன், என் வேலையை மாத்திரம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வேலையை நீங்கள் எப்படி செய்யலாம், தாராளமாக செய்யலாம். பேசுகிறது ரொம்ப வெண்ணெய் மாதிரின்னு சொல்கிறாங்கல்லவா, சங்கீதம் 55 இருக்கிறது. அவன் பேச்சு வெண்ணெய் போல் இருக்கும், ஆனால் அவனுடைய இருதயமோ உருவின பட்டயம். இப்போ கவனித்து பாருங்கள், மறுபடியும் இருக்கக்கூடிய சவால் எப்படி இருக்குது என்று கேட்டால், இந்த வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு யாராவது சொல்வார்கள் என்று சொன்னால் உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு 1000 பேர் லைனில் நிற்கிறாங்க. நான் சொல்ல வேலையும் கொள்ளுவேன், நீங்கள் வேலை செய்யலை அப்படின்னா உங்கள் வேலையை எடுத்துக்கொள்வதற்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள், 1000 பேர். அதனால் இந்த 1000 பேரை ஜெயிச்சு நான் வரணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த வேலையை செய்யணும். இந்த வேலையை நான் செஞ்சேன்னா வேறு எந்த வேலையும் என்னால் செய்ய முடியறதே இல்லை. அப்போ வாழ்க்கையே என்னவாக மாறிவிடுகிறது,
எதுக்கு நம்ம வாழணும்? அப்போ மறுபடியும் உலகத்தினுடைய தத்துவம் தான் நம் ஞாபகத்துக்கு வருது. எல்லாம் என்ன பண்ணுறது, எல்லாம் இந்த வயிற்று பிழைப்புக்காக நம்ம இவ்வளோ சிரமமெல்லாம் பட வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு உலக அமைப்பில் ஆண்டவராகி இயேசு நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று கேட்டால், பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே விடுவது இல்லைன்னு சொல்கிறார். எப்படி இதை நம்ம ரெக்கன்சைல் பண்ண முடியும்? நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நான் உங்களுக்கு சொன்னது போல் ரிசல்ட் அண்ட் ரிவார்டு. சொல்கிற வேலையை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சம்பளம் கிடைக்கும். அதை இன்னொரு கோணத்தில் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா பீஸ் கணக்கு போட்டுக்கலாம்னு சொல்லிடுவாங்க. என்ன கணக்கு போட்டுக்கலாம்? பீஸ் கணக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரிகிறதா? இப்போ ஒரு பொருள் செய்யக்கூடிய ஆளாக இருந்துச்சுன்னா ஒரு பொருளுக்கு இவ்வளவு அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா உங்களை சார்ந்தது இல்லையா? அப்போ நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளவு. அப்போ மறுபடியும் எனக்கு நிறைய தேவை இருக்குதுன்னு சொன்னால் நான் என்ன தான் பண்ணிகிட்ருப்பேன்? அதையே தான் பண்ணிகிட்ருப்பேன். நான் அதையே பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, வீட்டுக்கு வரும் பொழுது பிள்ளைகளோடு என்னால் நேரம் செலவழிக்க முடிவதில்லை. பிள்ளைகளுக்கு அது புரியுமா? புரியாது. எப்போ பார்த்தாலும் அப்பா இருக்கிறதே இல்லை அப்படின்னு தான் நினைப்பாங்க. மனைவி அவங்க சில நேரங்கள் ஆமாம் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறாரு அப்படின்னு அவங்க புரிந்து கொண்டாலும், சில நேரங்கள் அவர்களுக்கு தேவை, அவர்களுக்கு இல்லையா அரவணைப்பு வேணும், அவங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் வேணும், ஒரு பேச்சு வேணும் என்று இருக்கும் பொழுது ஆள் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அப்படி என்னத்தை தான் வேலையை செய்கிறாரோ அப்படின்னு ஒரு சலிப்பு வருவதற்கு என்ன இருக்கிறது? வாய்ப்பு இருக்கிறது. நான் சொல்கிறது புரிந்து கொள்ள முடிகிறதா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எப்படிங்க உண்டாயிருக்கும்? வாக்குத்தத்தம்லாம் சிறப்பாக தான் இருக்கிறது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், எங்கெல்லாம் வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் வழிமுறைகள் இருக்கிறது. மறுபடியும் சொல்லுங்கள், இணைந்து சொல்ல முடியாது இருக்கிறோம். வாக்குத்தத்தங்கள் இருக்கிற இடத்துல வழிமுறை இருக்கிறது. நம்ம 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் கிடைச்ச மாத்திரத்தில் அல்லேலூயான்ட்டு போனது தான். அதை எப்படி அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வழிமுறை தெரியாதபடினால ஏராளமான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. வாழ்க்கையில் மாத்திரம் எந்த மாற்றமும் இல்லை இல்லையா? நம்ம சொல்கிறத பார்த்தா சரியாக தான் இருக்கிறது, எந்த மாற்றமும் கிடையாது. டெய்லி வாக்குத்தத்தம் வருகிறோம் இல்லையா? சிலர் வாட்ஸ்அப்பில் குரூப்பில் இருக்கிறாங்க, அவங்க டெய்லி ஒரு வசனம் என்ன செய்கிறாங்க, அவங்கள பாராட்டணும், ஒவ்வொரு வசனமாக தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்க. ஒவ்வொரு வசனத்தை வாசித்தாலும் வந்தாலும் ஏன் வாழ்க்கையில் மாத்திரம் மாற்றம் கிடையாது? ஏன் வாழ்க்கையில் மாற்றம் வரல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், பாருங்கள், வாக்குத்தத்தங்கள் இருக்கக்கூடிய இடத்துல கர்த்தர் வழிமுறைகளையும் வைத்திருக்கிறார். அந்த வழிமுறைகளை நாம் படித்துக் கொள்வது அவசியம், புரிந்து கொள்வது அவசியம். என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் என்னுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த நன்மை எனக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. இப்போ எளிமையான உதாரணம் சொல்லுகிறேன்னா, லாஜிக்கலி நம்ம அதை யோசிப்பது நல்லது. உன் வாயை விரிவாய் தர நான் அதை நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்னால் யார் தான் வாயை திறக்கணும்? இல்லையா? நான் வாயை திறக்கவே மாட்டேன், அவர் சர்வ வல்லமுள்ள ஒரு தேவன் தானே அப்படின்னு சொன்னால் வாயை திறக்க வைக்க முடியும். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறது என்று நம்புகிறேன். இன்னொரு கோணத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாருங்கள், இன்னைக்கு காலையில் தான் அந்த உதாரணம் யோசித்து கொண்டு இருந்தேன். இப்போ உங்களுடைய தகப்பனார் ஒரு ஸ்கூலுக்கு, மிகப்பெரிய அற்புதமான படிப்பு நல்ல தரம் நிறைந்த ஒரு ஸ்கூலுக்கு பிரின்சிபலாக இருக்கிறாரு என்று சொன்னாலும் நீங்கள் கட்டாயம் படிச்சிங்கன்னா தான் என்ன செய்ய முடியும்? சரி, அப்படியே அவர் உதவி செஞ்சு கொஸ்டின் பேப்பரை உங்கள் கையிலேயே கொடுத்தாலும் கொஸ்டின் பேப்பரை படிக்கிற அளவுக்கு என்னப்பா அது 1 2 3ன்னு போட்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாருன்னா என்ன செய்ய முடியும்? கொஸ்டின் பேப்பரே உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு, ஆன்சரும் எழுதி வச்சிருக்கிறாரு. யார் படிக்கணும்? சாயங்காலம் என்ன பண்ண போகிறீங்க? அதுதான் கேள்வி இல்லையா? நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? என்ன பண்ண போகிறோம் இல்லையா? எப்படி படிச்சுக்கொள்ள போகிறோம்? கர்த்தர் மகிமையான வேலை செய்வார், மகிமையான வேலை. அமேன் 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 அமேன். அதெல்லாம் கரெக்டு தான். மகிமையானதை எப்படி செய்ய போகிறாரு? அவர் வல்லமுள்ளவர் மாத்திரம் கிடையாது, அவர் ரொம்ப ஞானம் உள்ளவர். சொல்லுங்கள், வல்லமுள்ளவர் மாத்திரம் அல்ல, ஞானமுள்ளவர். ஞானமுள்ளவர்னா, வல்லமுள்ளவர்னா என்ன அர்த்தம்? எதையும் தர முடியும், எதையும் தர முடியும். ஞானமுள்ளவர்னா யாருக்கு எதை தந்தால் நல்லா இருக்குமோ அதை தான் தருவார். ஏன் ஆமீன் இவ்வளோ அமைதியாக இருக்கிறது? அவர் ஞானம் உள்ளவராக இருக்கிறதுனால நம்ம விவரம் அவருக்கு நல்லா தெரியும். இப்போதைக்கு நமக்கு அவர் என்ன செய்ய மாட்டார். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? அவர் வல்லமுள்ளவருங்கிறது உண்மை. ஆனால் அதே சமயத்தில் அவர் எப்படிப்பட்டவருங்க? ஞானம் உள்ளவர். 4 வயசில் உங்கள் பொண்ணு உங்கள் பையன் வந்து சொல்லுவான்ப்பா கல்யாணம் பண்ணி வைங்கப்பா அப்படின்னு சொன்னார்னா என்ன பண்ணுவீங்க? தப்பாமல் பிறந்திருக்கிறான் வா. நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? பேச்சப்பார் பேச்சு இல்லையா? விபிஎஸ்க்கு போச்சோன்னா போல. நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா?
அப்போ குறிப்பு என்ன? இப்போ நம்ம கேட்குறோம், ஆண்டவரே தருவீராக, தருவீராக. என்ன நீங்கள் அழுத்தி திருத்தி இல்லையா ரூவெல்லாம் கரெக்டாக சொன்னாலும் அவர் வல்லமுள்ளவர் மாத்திரம் கிடையாது. பக்கத்தில் பார்த்தா அவர் ரொம்ப ஞானம் உள்ளவருங்க. இப்போ நம்ம கையில் கொடுத்தாருன்னா அது குட்டிச்சவராக போயிடும்னு அவருக்கு நல்லாவே அதை ஹேண்டில் பண்ணுறக்கே நம்மளால தெரியாது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் உங்கள் கையில் கொடுக்குறார். அதை கையில் நீங்கள் வாங்கும் பொழுதே தாவீதுக்கு உண்டான மனப்போக்கம் வந்து சொல்வீர்கள், ஆண்டவரே நான் எம்மாத்திரம், எங்கள் குடும்பம் எம்மாத்திரம், எங்கேயோ இருந்த எங்களை கொண்டு வந்து இந்த இடத்தில் வைத்து உமக்கு இவ்வளவு மனப்பூர்வமாய் கொடுப்பதற்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உண்டாயிருக்கிறது. என் மகனே சாலமோன், நீ தேவனை அறிந்து உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு நீ இதை செய்வாய் என்று சொன்னால் கர்த்தர் நீ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை விட்டு விலகவும் போவதில்லை, உன்னை கைவிட. எப்படி ஒரு ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, மறுபடியும் நம்ம யாரையும் குறையாக சொல்லவில்லை. கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தங்களையும் கொடுக்கிறார், வழிமுறையும் கொடுக்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் சொல்ல முடியும்? வாக்கு தத்தமும் கொடுக்கிறார், வழிமுறை. அப்போ இங்கே உலகத்தில் எப்படி இருக்கிறோம் என்று கேட்டால் ரிசல்ட் இருக்கிறது. ரிசல்ட் இருந்தால் ரிவார்டு கிடைக்கும். இல்லையா நீங்கள் ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லையா பேசாமல் ரிசைன் பண்ணிட்டு போயிருங்க, அதுதான் உங்களுக்கு கண்ணியமான எக்ஸிட் என்று சொல்லக்கூடிய ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட இம்பர்சனல் வேர்ல்டு இல்லையா, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம். அதனால தான் சிலருக்கெல்லாம் ரொம்ப வருத்தம், இந்த கம்பெனியில் 30 வருஷம் வேலை செஞ்சேங்க, ஆனால் அனுப்பும் பொழுது என்னை நல்ல மரியாதையாகவே என்ன செய்யலை, அனுப்பலைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மரியாதையாவது ஒன்றாவது. 30 வருஷம் சும்மாவே வேலை செஞ்சீங்க, 30 வருஷம் மாதம் சம்பளம் வாங்கினீங்களவா அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கிறோம். இட்ஸ் அன் இம்பர்சனல் கோல்டு வேர்ல்டுன்னு சொல்லலாம். பாருங்கள் உலகம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் பணத்தை முக்கியப்படுத்துகிறபடினால நான் இவ்வளவு செஞ்சேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சும்மாவா செஞ்சீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அப்போ பணத்துக்கு தானே செய்கிறோம், அப்போ இவ்வளோ தான் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வேற ஆளை பார்த்துக்குறோம்பாங்க. இப்படி ஒரு பாருங்கள் கஷ்டமான இடுக்கமான ஒரு அமைப்பில் ஆண்டவர் எப்படி நமக்கு பணியில் சிறக்க சித்தம் செய்ய நமக்கு எவ்விதம் உதவி செய்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் நீங்கள் கவனிச்சு பாருங்கள், ரொம்ப அற்புதமான தேவனுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் பாருங்கள், நீங்களும் நானும் அடிமைகள் அல்ல, தேவனுக்கு நாம் எப்படி இருக்கிறோம், பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகையினால பிள்ளைகளாக பணி செய்வது எவ்வளவு சிறப்பு என்பதை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் பாருங்கள் 15ஆம் வசனத்தை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். 14லிருந்து நாம் கற்றுக்கொள்வது அவசியம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவரையும் நீங்கள் செய்வீர்களானால் எனக்கு எப்படி இருப்பீர்கள்? ஆமாம் இல்லையா, செய்வீர்களானால் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் உங்களுக்கு கற்பிக்கிறவைகள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அப்படின்னு அவர் சொல்கிறதில்ல, இப்படி தான் செய்யணும், அப்படி செய்வதற்கு நான் உங்களுக்கு என்ன செய்வேன், சொல்லித்தருவேன்னு சொல்கிறார். எத்தனை பேர் ஆண்டவர் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அற்புதமான தேவனாக இருக்கிறார் இல்லையா. ஆண்டவர் ஒன்றுமே சொல்லித்தரல, அப்போ செய்யின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சது தானே செய்ய முடியும். அதனால தான் நம்மளை செய்ய சொல்கிறது இல்லை, அவர் சொல்லிக் கொடுக்குறார், எப்படி செய்ய வேண்டும் என்று என்ன செய்கிறார், சொல்லிக் கொடுக்குறார். 14ஆம் வசனம், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் எனக்கு என்னவாக இருப்பீர்கள், சிநேகிதராக இருப்பீர்கள். மறுபடியும் கொஞ்சம் நிறுத்தி யோசித்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னோம்னா, யாருக்கு சிநேகிதராக இருக்கிறீர்கள் யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா இல்லையா. அவர் என் ஃப்ரெண்டுங்க அப்படின்னு சொல்கிறோம், அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இங்கே யார் சொல்கிறா, யாரை பார்த்து சொல்கிறா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சிலர் இப்படி சொன்னால் விளங்கி கொள்ளலாம், அதாவது யாரெல்லாம் பெரிய ஆளாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் எனக்கு யார் தெரிஞ்சவங்க, அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அந்த ஆள் யாருன்னு எனக்கு இது புரிஞ்சுக்கிறோன்னு நினைக்கிறேன். இப்போது உங்களையும் என்னையும் யார் பார்த்து சொல்கிறா சொல்லுங்கள். இதை புரிஞ்சுக்கிறதுக்கே அருள் வேண்டும் இல்லையா. நமக்கு எல்லாருக்குமே கிருபை வேணும் இல்லையா. நிறைய நேரத்தில் அவன் பேசல இவன் பேசல, அவங்க பத்திரிக்கை கொடுக்கல இல்லையா, வாட்ஸ்அப்பில் பத்திரிக்கை அனுப்புகிறாங்க இல்லையா, எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு ரொம்ப பாருங்கள் உள்ளத்தில் காயப்பட்ட ஆட்கள்லாம் தான் இருக்கிறாங்க. இந்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா யார் கூப்பிட்டா என்ன, கூப்பிட்டாட்டி என்ன, யார் என்ன பார்த்து என்ன சொல்லியிருக்கிறாரு. 14ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள் என்றால் எனக்கு என்னவா இருப்பீர்கள் இல்லையா. அதனால் கிறிஸ்து நமக்கு சிநேகிதராக இருக்கிறார், அவர் தான் நமக்கு இரட்சகராக இருக்கிறார், அவர் தான் நமக்கு ஞானமாக இருக்கிறார், அவர் நமக்கு நீதியாக இருக்கிறார், அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார், மகிமையானவைகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு என்னவாக இருக்கிறார், எப்பொழுது அங்கே இருக்கிறது அல்லவா.
அந்த உறவில் எப்படி இருக்கணுங்கிறத நானே உங்களுக்கு என்ன செய்வேன், சொல்லி தருவேன்னு சொல்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்பில் என்று சொன்னால், இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லாமல் அப்படின்னு இருக்கார். ஊழியக்காரன்னு என்ன அர்த்தம்? ஊழியன்னு சொன்னாலே ஒரு மதிப்பான வார்த்தையாக தமிழில் கவனிக்கிறோம். ஆங்கில மொழிபெயர்ப்பு ஐ வில் நாட் கால் யூ ஆஸ் ஸ்லேவ்ஸ்ன்னு சொல்கிறார். நீங்கள் எனக்கு அடிமைகள் அல்ல. எல்லாரும் இணைந்து சொல்ல முடியாது, நாம் யாருக்கு அடிமை அல்ல, அவருக்கு அடிமை அல்ல. இன்னொரு வகையில் சொல்லணும்னா அடிமையாகத்தான் இருந்தோம். எப்படி? அதனால் மீண்டும் பயப்படுவதற்கு நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். இன்னொரு வசனப்போ கவனிப்பது நல்லது. ஒரு மனிதன் எதனால் ஜெயிக்கப்படுகிறானோ அதற்கு அவன் என்னவாக இருக்கிறான்? நாம் எல்லாருமே பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். அந்த அடிமைத்தனத்தை கர்த்தர் முறியடித்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து இன்னொரு அடிமைத்தனத்துக்குள்ளே நம்ம வரல. அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை செய்து அற்புதமான புத்திர சுவிகாரத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது இணைந்து வாசிங்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும். மறுபடியும் பிதாங்கிற வார்த்தையை கொண்டு வர்றாரு. என்னென்ன வார்த்தையெல்லாம் இருக்கிறது கவனிச்சுப்பேன். அடிமைங்கிற வார்த்தை இருக்கிறது, எஜமான்கிற வார்த்தை இருக்கிறது, சிநேகிதன் என்கின்ற வார்த்தை இருக்கிறது, பிதா என்கின்ற வார்த்தை இருக்கிறது. நான் சொல்கிறேன், அந்த பிதாவோடு இருக்கக்கூடிய உறவின் விளைவு தான் அடிமைத்தனம் நம்மை விட்டு நீங்கி இருக்கிறது. அப்போ இங்கே ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு, அடிமைக்கு எஜமான் என்ன பண்ணுறாருன்னு ஒன்றுமே என்ன செய்யாது, தெரியாது. நூற்றுக்கு அதிபதி சொல்கிறதை நினைவுபடுத்திக் கொள்வது நல்லது. ஒருவனை வா என்றால் வருகிறான், போ என்றால் என்ன செய்கிறான், போகிறான். அவனுக்கு ஒன்றுமே என்ன செய்யாது, தெரியாது. உரியா இருக்கிறார் அதுமா பழைய ஏற்பாட்டில். அவர் கையில் தாவீது லெட்டர் அனுப்பிச்சி விட்டார் அல்லவா. இந்த லெட்டர் கொண்டே கொடுத்துருங்கன்னு சொல்கிறார். ஆனால் லெட்டரில் என்ன எழுதியிருக்கிறாருன்னு அவருக்கு என்ன செய்யாது, தெரியாது. நல்ல வேலை படிச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னோம்னா பழைச்சிருப்பார். நான் சொல்கிறது புரிகிறதா? இவர் எஜமான். எப்படிப்பட்ட எஜமான் என்று சொன்னால், இவன் கையிலேயே லெட்டர். எவ்வளோ கோல்டு பிளட்டட் மர்டர்னு சொல்லுவாங்க. இவர் தான் சங்கீதத்தில் பாட்டெல்லாம் கண்ணமடி சூப்பராக பாடினவர். இது ஏன் நம்ம எப்படி கவனிக்க வேண்டும் என்று கேட்டால், நிற்கிறேன் என்கிறவன் விழாதபடிக்கு எப்படி இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்கணும். உரியா கையில் லெட்டர் அனுப்புகிறார். என்ன லெட்டர்னு சொன்னோம்னா, யுத்தம் எங்கு மும்முரமாக நடக்கிறதோ அவனை முன்னிலையில் நிறுத்தி, ரொம்ப யுத்தம் மும்முரமாக வரும்போது அவனை விட்டுட்டு ஓடி வந்துருங்கன்னு யார் கையில் லெட்டர் கொடுத்துருக்கிறாரு. இதுதான் உலக முறைமை. இப்படிப்பட்ட ஒரு உலக முறைமையில் நான் உங்களை அடிமை என்று சொல்வதில்லை, உங்களை சிநேகிதன் என்று சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேர் புரிந்த ஆமீன் என்று? அதில் ஒரு திறவுகோலான விஷயம் என்னவென்று கேட்டால், நாம் அறியாமையில் பணி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் நமக்கு அறிவை கொடுக்கிறார், நமக்கு அற்புதமான ஆலோசனை அவர் என்ன செய்கிறார். ஆகையினால இந்த மே மாதத்தில் இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், எப்படி இதை கையாள போகிறோம், எப்படி இதை நம்ம சரியான விதத்தில் இதை நம்ம மேற்கொள்ளணும், இது எனக்கு ஒன்றுமே தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியல என்கின்ற நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், நமக்கு ஒரு சிநேகிதர் உண்டு. அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதிப்பேன் என்ன சொல்கிறார். அப்படிங்க ரொம்ப அற்புதமான வார்த்தை. உலகம் எப்படி இருக்கிறது? ரிசல்ட் அண்ட் ரிவார்டு இல்லையா? அங்கே நீங்கள் நல்ல வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், பலன் கிடைக்கும். ஒரு வகையில் அதை நம்ம புரிஞ்சு கொள்கிறோம். ஆனால் இங்கு எப்படி இருக்கிறது என்று கேட்டால், இந்த உறவு எப்படிப்பட்ட சிறப்பான உறவு என்று கேட்டால், இங்கு பண்பும் பாசமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஆகையினால இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய நல் வார்த்தை என்று கேட்டால், பிதாவின் சித்தத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் பிரதிபலன் என்பது நிச்சயமாக வரும். ஆனால் பிரதிபலனுக்காக நாம் பணி செய்யக்கூடியவர்கள் அல்ல. நாம் பிள்ளைகளாக அவர் நம்மை வைத்திருக்கிறபடினால் நாம் பணி செய்வது தான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்ல, இது அவரே செஞ்சு காமிச்சிருக்கிறார் இல்லையா? அவர் தான் நம்ம முன் உதாரணம். எவ்விதமாக அதை செயல்படுத்தி இருக்கிறார் வாசிக்கும்படியாக இருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் இந்த அற்புதமான சத்தியத்தை விளங்கி கொள்வது நமக்கு ரொம்ப அவசியம் இல்லையா? பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் என்ன செய்கிறேன் சொல்கிறாரு. உங்களை அடிமைகளாக நான் வைப்பதில்லை, உங்களை என்னவாக வைத்திருக்கிறேன், சிநேகிதராக, பிள்ளைகளாக வைத்திருக்கிறேன். இப்போ எப்படி நம்ம பணி செய்ய முடியும்? கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரியான முன்னுதாரணமாக இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், நானே நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை என்ன செய்கிறான். அப்போ ஒரு குமாரன் பிதாவுக்கு பணி செய்யும் பொழுது
எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு பணி செய்கிறார். மறுபடியும் நம்ம ஆஃபீஸுக்கு தான் போக போகிறோம், அங்கே இருக்கிற அதே ஆட்கள் தான் இருக்க போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி புரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான சத்தியம் இருக்கிறது. அந்த ஆஃபீஸுக்கு தான் போக போகிறேன், ஆனால் என்னோட கர்த்தர் கூட இருக்கிறார். நான் பணி செய்ய போகிறேன், அந்த ஆஃபீஸுக்கு தான் வேலை செய்ய போகிறேன். ஆனால் செய்வது அவர்களுக்கென்று மாத்திரம் செய்யாதபடிக்கு தேவனுக்கென்று நான் என்ன செய்ய போகிறேன். அதனுடைய பிரதிபலன் வரக்கூடிய விதம் இருக்கிறது அல்லவா, ரொம்ப விசேஷமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ எப்படி நம்ம அதை அணுகணும் என்று கேட்போம் என்று சொன்னால் 11ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை என்ன செய்கிறான். அதாவது he gives his life for his sheepன்னு இருக்கிறார். அப்போ பாருங்கள் 11ஆம் வசனத்தை 12ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் அதை நாம் இன்னும் விளங்கி கொள்ள முடியும். மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனும் கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை என்ன செய்யும். இப்போ இங்கே ஒரு கான்ட்ராஸ்ட் கொண்டு வர்றார். என்ன கான்ட்ராஸ்ட் கொண்டு வருகிறார் என்று கேட்டால், அவர் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறாரு, இன்னொருத்தனும் இல்லையா ஆடுகள் எல்லாம் மேய்க்கிறான். அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறான் என்று கவனித்து பார்த்தீங்கன்னா பைபிள் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறது. அவன் கூலியால். அவன் எப்படி இருக்கிறாங்க? கூலியால்னா எதுக்கு வேலை செய்கிறாங்க சொல்லுங்கள் பொதுவாக இல்லையா? நம்ம ஊரில் ஒரு பழமொழி கூட இருக்கிறது, கூலிக்கு மாரடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? அப்போ கூலியால்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு மோட்டிவேஷன் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால், அவங்களுக்கு மோட்டிவேஷன் ஒரே விஷயத்துலேருந்து தான் வருகிறது. எந்த விஷயத்தில்? பணம் தான் அவங்களுக்கு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் இல்லையா? அப்போது நமக்கு பணம் இல்லாமல் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. பணம் நிறைய விஷயங்களை செய்யும் என்பதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இங்கே ஒரு வித்தியாசத்தை நாம் விளங்கி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு விதமாக அற்புதமாக அதை நிதானிச்சிருக்கிறாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். இஃப் யூ சர்வ் காட் மணி வில் சர்வ் யூன்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? நீங்கள் தேவனுக்கு பணி செய்தால் பணம் உங்களுக்கு பணி செய்யும். எப்படிங்க? நீங்கள் தேவனுக்கு பணி செய்தால் பணம் உங்களுக்கு என்ன செய்யும்? பணி செய்யும். இஃப் யூ சர்வ் மணி யூ வில் பிகம் அ ஸ்லேவ் டு மணி. அதாவது பணத்துக்காக பணி செய்வோம் என்று சொன்னால் நீங்கள் அந்த பணத்திற்கு என்னவாக இருப்பீர்கள்? அடிமைகளாகத்தான் இருப்பீங்க. அடிமைகளாக இருப்போம் என்று சொன்னால் யார் நமக்கு எஜமானனாக இருக்கிறாங்க இல்லையா? பணம் தான் நமக்கு என்னவாக இருக்கிறது? எஜமான். அதான் கேட்குறக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அன்றாட வாழ்க்கையில் இந்த உலக சிஸ்டத்தில் இது எப்படி வேலை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்க போது தான் இங்கே நம்ம மறுபடியும் கவனிக்கிறோம். மறுபடியும் சத்தியம் நமக்கு அற்புதமான தெளிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆடுகள் அவனுக்கு சொந்தம் கிடையாது. ஆடுகளை குறித்து அவனுக்கு என்ன கிடையாது? கவலையும் கிடையாது. அவனுக்கு ஒரே ஒரு கரிசனை மாத்திரம்தான் இருக்கிறது. என்ன கரிசனை? சம்பளம் மாத்திரம்தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு எம்ப்ளாயராக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் ஒரு முதலாளி. அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். உங்கள்கிட்ட பணி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட வேலை செய்கிற ஒரு ஆள் இருக்கிறான், அவனுக்கு எதை குறித்தும் கவலையே கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை குறித்து தான் கவலை இருக்கிறோம், கரிசனை இருக்கிறோம். என்ன விஷயம்? சம்பளம். அப்படி ஒரு ஆள் உங்ககிட்ட வேலை செஞ்சால் நீங்கள் அந்த ஆளை எப்படி வச்சுக்குவீங்க? இதுக்காகவே நீங்கள் முதலாளி ஆக வேண்டும். எப்படி வச்சுக்குவீங்க? அப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படி ஒரு ஆள் நம்மக்கிட்ட வேலைக்கு இருந்தார் அப்படின்னு சொன்னோம்னா இவன் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்போ நாம் எம்ப்ளாயர் கிடையாது, எம்ப்ளாயி இல்லையா? நாம் பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கிற அப்படின்னால நம்முடைய மனப்பக்குவம் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் ரொம்ப அற்புதமாக வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு ஆடுகளை குறித்தும் அக்கறை கிடையாது, ஆடுகள் அவனுடையது அல்ல. அப்போ லாஜிக்கலாக திங்க் பண்ணலாமே. திங்க் பண்ணோன்னா என்ன சொல்ல முடியும்? இது என்னோடது இல்லையா? இது என்னோடது இல்லை. அப்புறம் நான் எதுக்கு இது மேலே நம்ம கரிசனை வைக்கணும்? நான் எதுக்கு இது மேலே அக்கறை காமிக்கணும்? எப்படி இருந்தாலும் ஒரு நாள் என்னை வேலை விட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா இதையெல்லாம் விட்டுட்டு தானே நான் போகணும். விட்டுட்டு போகிறதுக்கு நான் எதுக்கு நேரம் கொடுக்கணும்? நான் எதுக்கு அக்கறை எடுக்கணும்? ஆஃபீஸ் வண்டி தானே அப்படின்னு எட்டி வச்சுட்டு போனீங்க அப்படின்னு சொன்னோம்னா நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? ஆஃபீஸ் வண்டி தானே, நான் எதுக்கு துடைக்கணும்? நான் எதுக்கு இதை பராமரிக்கணும்? நாளைக்கு வேலை விட்டு போன்னு சொன்னால் எதை விட்டுட்டு போனோம்? அப்புறம் எதுக்கு நான் அதை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நாளைக்கு வேலை விட்டு அனுப்ப மாட்டாங்க. எல்லாரும் விவரமான ஆட்கள் தான் சியோனில் இருக்கிறார்கள். நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? அப்போ குறிப்பு என்ன? இதில் எப்படி நம்ம என்ன ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறார்? ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதை தான் பாருங்கள், நம்ம வசன ரீதியாகவே கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அது எனக்கு சொந்தம் இல்லை இல்லையா? அதனால் நான் அதை பராமரிக்கணும்னு அவசியம் கிடையாது. வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம்.
வாடகை வீட்டில் இருக்கிறதுனால அது வாடகை வீடு தானே, இல்லாட்டாலும் ஒரு நாள் காலி பண்ண சொன்னால் போயிட்டு தான் ஆகணும். அதனால் எல்லா செவத்துலையும் என்ன செய்வோம், எல்லா சர்ச்சிலேருந்து கேலண்டர் வாங்கி எல்லா பக்கமும் என்ன செய்வோம், கேலண்டர் அடிப்போம். எல்லா பக்கம் ஏசு நல்லவர் ஏசு நல்லவர் ஸ்டிக்கர் ஒட்டுவோம். போகும்பொழுது இழுத்தோம்னா நல்லவரோடு கூட பெயிண்ட் என்ன செஞ்சிடும். காரணம் இது யார் வீடு இல்லை, எங்கள் வீடு. இப்படி ஒரு ஆள் இருந்தாருன்னா அடுத்த வாடகை வீடு கிடைக்குமா, கிடைக்காது. இப்போ நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். அப்போ மறுபடியும் லாஜிக்கலாக ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், பட் உண்மையில் அது எங்கள் வீடு இல்லையே, இல்லைன்னு சொல்லணும். நான் ஏன் அது மேலே அக்கறை வைக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீர்கள் என்று சொன்னால், இங்கே தான் வசனத்துக்கு நம்ம வரணும். வசனம் எப்படி நமக்கு போதிக்கிறது என்பதை நாம் கவனிப்பது நல்லது. ஏசாயா 8வது அதிகாரத்தில் நாம் கவனிப்போம் என்று சொன்னால், சரிங்க இந்த வசனத்தை வாசிப்போம். இதுலேயும் நாம் அற்புதமான ஆலோசனை கருத்தை நமக்கு தரும்படியாக விரும்புகிறார். ஏசாயா 8வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். ரொம்ப அற்புதமான தேவனுடைய வார்த்தை பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி விதமாக அவர் சொல்லக்கூடிய நல் வார்த்தையை நம்ம வாசிக்க வேண்டும். வாசிப்போம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த சீயோன் பர்வதத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் இதை நம்ம கவனிக்கிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு பிரமாணம், ஒரு பிரின்சிபல் இருக்கிறது. இதை நம்ம விளங்கி கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய பணியில் அற்புதமான பலனை நாம் காணும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். மறுபடியும் வாசிக்கும்படியாக இருக்கிறோம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். இங்கே தான் விளங்கிக் கொள்ளலாம். இது நீங்கள் யாருடையவர்கள், நாம் யாருடையவர்கள், கர்த்தருடையவர். இப்போ நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் யாரோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறதா, கர்த்தர் எனக்கு கொடுக்குறாருன்னு நினைக்கிறதா இல்லையா? அப்போ கர்த்தர் கொடுக்குறார் என்று நினைத்தால்தான் நீங்கள் அதை சரியான விதத்தில் நீங்கள் அதை கையாள முடியும். உதாரணத்தை இவ்விதம் சொல்லும்படியாக விரும்புகிறேன். சரியாக வீடு கிடைக்கல, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல வீடு, வாடகைக்கு வீடு, அப்படியே யோசிப்போமே, எனக்கு நல்ல ஒரு வாடகைக்கு நீர் வீடு எனக்கு என்ன செய்யணும், அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஜோம் பண்ணுறோம். ரொம்ப அற்புத விதமாக ஆண்டவங்களுக்கு ஒரு வாடகை வீடு தான், ஆனால் அந்த வீட்டை அமைச்சு கொடுத்துருக்கிறார். அந்த வீடு உங்களுக்கு கிடைச்ச மாத்திரத்தில் இது வாடகை வீடு தான், நான் எப்போனாலும் இதை காலி பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இந்த வீடு எப்படி வந்தது உங்களுக்கு? புரோக்கர் மூலமாக இல்லை. இந்த வீட்டுக்காக ஜோம் பண்ணிங்களா? சொல்லுங்கள், ஜோம் பண்ணிங்களா? ஜோம் பண்ணிங்க. வாடகை வீடு தான், ஜோம் பண்ணிங்க. ஆண்டவரே வீடு சரியாக அமையல, நீர் எங்களுக்கு ஒரு வீடு என்ன செய்யணும், அமைச்சு தரணும். அந்த வாடகை வீடை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது இது யார் கொடுத்த வீடு, ஆகினால் நாங்கள் வாடகை தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? இது யார் கொடுத்த வீடு? கர்த்தர் கொடுத்த வீடு. ஆனால் என்ன வீடு தான்? வாடகை வீடு தான். ஆனால் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் அந்த வீட்டை எப்படி பராமரிக்க போகிறீங்க? என்னென்னாலும் ஒரு நாள் விட்டுட்டு போகத்தான் செய்யணும். அந்த எண்ணம் பின்னாடி இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் இது யார் கொடுத்த வீடு? கர்த்தர் கொடுத்த வீடாக நீங்கள் அதை பாவித்து, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, அதனால் இதில் குடியிருக்கிற காலமெல்லாம் இதை எவ்வளவு சிறப்பாக நான் வைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு சிறப்பாக நான் வைக்க போகிறேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுப்பீர்கள் என்று சொன்னால், இப்படி முடிஞ்சால் சூப்பராக இருக்கும். உதாரணத்தை இப்படி முடித்தா நல்லா இருக்கும். அந்த வீட்டுக்காரரே இந்த வீட்டை நீங்களே வைத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் அல்லேலூயா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த வீட்டுக்காரர் வீட்டை நல்லா வச்சுக்கிட்டீங்க, ஆனால் எங்கள் வீட்டில் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுது, அவங்களுக்கு இந்த இடம் வேணும், அதனால் நீங்கள் காலி பண்ணணும், மனசு கேட்கல, அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு இதுக்கு தான் சொன்னேன். ரொம்ப ஓவராக அதை பாதுகாக்கக்கூடாதுன்னு அப்படின்னு மனுஷிகமான எண்ணம் உங்களுக்கு வரும். மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த வீடு இன்னொருவருடைய வீடு, வாடகை வீடு, ஆனால் உங்களுக்கு யார் கொடுத்தது? அப்போ கர்த்தர் உங்களுக்கு இந்த வீட்டை கொடுப்பார் என்று சொன்னால், பாருங்கள், கேரி தாற்றண்டைக்கு போ, அங்கே உனக்கு காகங்களை போஷிக்க நான் கட்டளையிட்டிருக்கிறேன், அங்கே இருக்கிற தண்ணீரை குடித்து கொள்வாய். சில காலம் கழித்து தண்ணீர் நின்று போயிற்று, காகம் வரவில்லை, கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அற்புதம் உண்டு. எத்தனை பேர் புரிந்து ஆமேன் என்று சொல்ல முடியும்? இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆசீர்வாதமாக தான் இருப்பீர்கள்.
புரிந்தவர்கள் கை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல. இல்லை, இது நமக்கு புரிய மாட்டேங்குதே சில நேரங்களில். நான் எதுக்கு பண்ணணும், நான் எதுக்கு செய்யணும், அது என்னோட தான். பாருங்கள், ஒருவர் ரொம்ப அற்புதமாக ஒரு நிதானமான ஒரு வார்த்தை சொல்கிறார். அதாவது, ஐ டோன்ட் ஹாவ் டு ஓன் இட் இன் ஆர்டர் டு என்ஜாய் இட் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப அற்புதமான வார்த்தை. அதாவது, நான் எனக்கு சொந்தமாக இருந்தால் தான் நான் அதை அனுபவிப்பேன்னு என் பேரில் இருக்குதா, என் பேரில் இருந்தால் தான் நான் அதை என்ன செய்வேன், அனுபவிப்பேன் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. எல்லாமே உங்கள் பேரில் வைக்கவும் முடியாது. செம்மொழி பூங்கா என் பேரில் எழுதி கொடுத்தாதான் நான் அங்கே போவேன் அப்படின்னா நஞ்சப்பா ரோட்டில் கூட உங்களால் போக முடியாது. நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா? அப்படி அதை நம்ம பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. யாரோ அதை அற்புதமாக அமைத்திருக்கிறார்கள், அரசாங்கம் அமைத்திருக்கிறார்கள், அற்புதமாக பராமரிக்கிறார்கள். அதில் பொறுப்பாக இருக்கக்கூடிய நம்ம சர்ச்சில் தான் இருக்கிறாரு. அதனால் நான் போனால் டிக்கெட் இல்லாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? ஆனால் என் பேரில் இருந்தால் தான் நான் போவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஜென்மத்தில் அதை நடப்பதற்கு நான் சொல்லுகிறேன். யார் பேரில் இருந்தான்னா யார் பேரில் இல்லாட்டி என்ன, கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் அதை அவர் கொடுத்ததாக நினைத்து நான் பராமரிக்கும் பொழுது அவராலே பலனை பெற்றுக்கொள்வேன். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமீன். இப்போ சிலரெல்லாம் இங்கே உட்காந்துருக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அப்படி நினச்சி தாங்க வேலை செஞ்சேன், அப்படி நினச்சி தான் உழைச்சேன், அப்படி நினச்சி தான் நேரம் பார்க்காம பணி செஞ்சேன். சிம்பிளாக சொல்லிட்டாங்க, உங்கள் சேவை எங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு கம்பெனி இருக்க போன மாதம் வாசித்த பேப்பர்லாம் வந்தது அல்லவா, எத்தனையோ 1000 பேர் ஒரே நாளில் வேலையிலேருந்து செஞ்சிட்டாங்க, நீக்கிட்டாங்க. சென்ட் ஆஃப் பார்ட்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது. காலையில் இமெயில் ஓப்பன் பண்ணாங்கன்னா உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ உழைச்சதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்பது நியாயமான கேள்வியாக இருக்கிறது. மறுபடியும் நீங்கள் அணுகக்கூடிய விதம் எப்படி இருக்குது என்று கேட்டால், இந்த வேலை எதனால் வந்தது, உங்கள் திறமையினால் வந்ததா, தேவ கிருபையினால் வந்ததா? அப்படியே ஒருத்தன் என் திறமைன்னு சொன்னாலும் அந்த திறமை யார் கொடுத்தது? தேவன். எதன் அடிப்படையில் உங்களுக்கு அந்த திறமையை கொடுத்தாரு? நீங்கள் தவம் இருந்ததினால் வரம் வந்ததா? இல்லை, அவர் கிருபையாக இருக்கிறபடினால் தான் வரம் வந்தது. எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? அழைப்பும் கிருபா வரங்களும். மறுபடியும் உலகத்தில் தவம் இருந்தால் வரம் கிடைக்குங்கிறதுக்கும் பைபிளுக்கு என்ன கிடையாது, சம்மந்தம் கிடையாது. அழைப்பு இருக்கும் பொழுது கிருபா வரங்களும் இருக்கிறது. அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகளாக இருக்கிறது. புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமீன் என்று சொல்ல. அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், நாங்கள் அவரை நம்பி தான் உழைச்சோம், ஆனால் திடீர்னு யூ ஆர் நோ லாங்கர் நீடட் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? நான் சொல்லுகிறேன், இவ்விதமாக நீங்கள் புரிந்து கொள்வது நல்லது. அவர்கள்தான் உங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னார்களே தவிர, தேவன் உங்களை தேவையில்லை என்று ஒருபோதும் சொல்லுவதற்கு வாய்ப்பே கிடையாது. எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? அந்த வாசல் அடைபடும் என்று சொன்னால் கர்த்தர் இன்னொரு வாசலை கட்டாயம் திறக்க முடியும். வாருங்கள், ஏன் அவர் வாசலை திறக்க முடியும் என்பதுக்கு இன்னொரு அற்புதமான அஸ்திபாரமான விஷயம் இருக்கிறது. என்னவென்று கேட்டால், நானே வாசல்னு சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? இணைந்து பாருங்கள், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் என்று சொல்லும் பொழுது அதை இந்த வசனத்தோடு இணைத்து பார்க்க வேண்டும். ஏன் அவர் திறந்தால் யாரும் சாத்த முடியாது, அவர் சாத்தினா யாரும் திறக்க முடியாது? அவர்தான் வாசல். அவங்க சொல்கிறாங்க நீங்கள் தேவையில்லை. கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் அடிமையாக இல்லை, உன்னை பிள்ளையாக வைத்திருக்கிறேன். நான் சொல்கிறேன், பிள்ளைகள் பிதாவுக்கு பணி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தோடு செய்வோம் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாகவே கர்த்தர் நம்மை வைப்பார். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? ஸ்பர்ஜன் அவர்கள் ஒரு அற்புதமான வார்த்தை சொல்கிறார். பிரசங்கியார்களின் இளவரசன் என்று அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறார். அவர் என்ன வார்த்தை சொல்கிறார் என்று கேட்டால், ஆல்வேஸ் பி ஃபிட் ஃபார் ஒர்க், யூ வில் நெவர் பி அவுட் ஆஃப் ஒர்க் என்று சொல்கிறார். எப்பொழுதுமே வேலை செய்வதற்கு ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வேலை இல்லாமல் போவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு நண்பரோடு பேசி கொண்டிருந்தேன். அவர் இப்படி சொல்கிறார், என்ன சொன்னால், நாங்கள்லாம் இப்போ உழைக்கணும், இப்போ உழைச்சாதான் கரெக்டாக சேர்த்த முடியும், இப்போ செட்டில் ஆகணும், அதுக்கான முயற்சியெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆமாம். அப்புறம் அதே இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார். என்ன வார்த்தை சொல்கிறார்? உங்களுக்கெல்லாம் அது பொருந்தாத, உங்களுக்கெல்லாம் அது பொருந்தாத. ஏன்னா நீ செய்கிற வேலை, கிளாஸ்மேட்டாக இருக்கணும், நீ செய்கிற வேலை நீ 90 என்ன செய்யலாம், நாங்கள் செய்கிற வேலை இப்போ செஞ்சாதான்
உண்டு. நான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறபடினால 16 பிரயோஜனம் 26 உதவாக்கரை என்று சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. கடைசி மட்டும் கர்த்தர் உங்களை பிரயோஜனமாக வைக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவர்கள் முதிர் வயதிலும், நீங்கள் சொல்றதை பொறுத்து தான் உங்கள் எதிர்காலம் இருக்கிறது. அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். வாலிப வயசில் நீங்கள் போய் பணி செய்தீர்கள். வாருங்கள், வரக்கூடிய நாட்களில் கர்த்தர்கள் கொடுக்கக்கூடிய ஞானம், கர்த்தர்கள் கொடுக்கக்கூடிய கிருபை, இதனுடைய விளைவு நீங்கள் எங்கும் போக வேண்டிய அவசியமில்லை. ஆட்கள் உங்களை தேடி வரக்கூடிய அளவிற்கு கர்த்தர் உங்களை பிரயோஜனமாக வைப்பார். ஆட்டிடியூடு ரொம்ப முக்கியம், அணுகுமுறை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அவங்க வேதம் நமக்கு எப்படி சொல்லுகிறது என்று கேட்டால், ஏசாயா ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். எல்லாரும் இணைந்து சொல்ல முடியா இருக்கிறோம், கர்த்தர் எனக்கு. ஆமாம், வேலை யார் கொடுத்தது? அதையும் அது மாத்திரம் விட்டுட்டீங்க. மறுபடியும் ஆரம்பிப்போம். வேலை யார் கொடுத்தது? வீடு யார் கொடுத்தது? திறமை யார் கொடுத்தது? இல்லையா? எல்லாமே நம்மக்கிட்ட என்னோடதுன்னு சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குங்க? ஒன்று இருக்குது, பாவம் மாத்திரம் நம்மளுது. தி ஒன்லி திங் ஒரிஜினல் டு மேன் இஸ் ஒரிஜினல் சென் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டுக்கீங்களா? நமக்கு சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஒரே விஷயந்தான் இருக்கிறது. என்ன இருக்கிறது? என்ன மாதிரி பாவம். ஆமாம், அது எல்லாரும் உரிமையாக சொல்லலாம். எல்லாருமே யூனிக் அந்த விஷயத்தில். நமக்குன்னு ஒன்றுமே கிடையாதுங்க. இது ஒன்று தான் பிரச்சனை. ஆனால் மற்றது எல்லாமே யார் கொடுத்தது தான்? கர்த்தர் கொடுத்தது தான், இல்லையா? நாசியிலே சுவாசம் இருப்பது, அதனால தான் நாசிலே சுவாசம் உள்ள மனிதன் கர்த்தரை, எவ்ரிதிங் தட் ஹஸ் பிரெத் பிரைஸ் தி லார்ட்னு இருக்கிறது அல்லவா? நாசிலே சுவாசம் உள்ள மனிதன் கர்த்தரை துதிப்பானாக. அதனால தான் பாருங்கள், டெட் மேன் டோன்ட் சிங்ன்னு சொல்லுவாங்க. மரித்தவர்கள், இல்லையா, மௌனத்தில் இருக்கிறவர்கள் உம்மை துதியார்கள். இப்போ நீங்களும் நானும் மரித்தவர்கள் அல்ல, மௌனத்தில் இருக்கிறவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை உயிரோடு வைத்திருக்கிறார். பாருங்க, நம்ம நாசியில் இருக்கிற சுவாசம் இருக்கிறது அல்லவா? இது எங்கிருந்து ஆரம்பித்தது என்று கேட்டால், பாருங்கள், அவர் கர்த்தர் மண்ணை எடுத்து உருவத்தை ஏற்படுத்தி அதன் நாசியிலே சுவாசத்தை ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவாத்மானான் என்று இருக்கிறது அல்லவா? அன்றைக்கு ஆரம்பித்த அந்த சுவாசம் தான் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறது. ஆகினால இதுவும் நம்முடையதல்ல, உங்கள் சரீரம் உங்களுடையதல்ல. கிரயத்துக்காக கொல்லப்பட்டிருக்கிறீர்களே, உங்கள் சரீரத்தினால் கர்த்தரை என்ன செய்யுங்கள். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று கேட்டால், கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை, இல்லையா? இந்த வேலையெல்லாம் எப்போனாலும் தூக்குவாங்க, அது உலக முறைமை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இது யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. வீடு யார் கொடுத்தது? வேலையா? ஊழியம் யார் கொடுத்தது? என்னை அங்கீகரிக்கலை, என் பேரை சொல்லலை, நான் ஊழியம் செய்ய மாட்டேன் அப்படின்னு யாராவது, இங்கே யாரும் அப்படி கிடையாது, எல்லாரும் நல்லவர்கள் தானே, இல்லையா? அப்படி யாராவது இருப்பாங்கன்னு சொன்னோம்னா, நீங்கள் யாருக்கிட்டேருந்து ஊழியம் வாங்கினீங்க? இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு இப்படி யோசிக்கலாமே, இல்லையா? இப்போ உங்களை ஒரு நபர் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோமே, இவரை ஊழியத்துக்கு எடுத்துக்கலாமான்னு யார்கிட்டையாவது கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், ரிவ்யூ பார்த்துருக்கீங்களா? எல்லாத்துக்கும் ரிவ்யூ இருக்கிறது. ஒருத்தன் சூப்பர்மா, இன்னொருத்தன் அடுத்த ரிவ்யூவே என்ன இருக்கும்? இதை சாப்பிடும் நாளில் நீ சாகவே சாவாயின்னு போட்டு வச்சுருப்பான். ரிவ்யூ பார்த்தா எங்கேயுமே நம்ம என்ன செய்ய முடியாது. எதுக்கு இந்த உதாரணம் சொன்னால், அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம இருக்கிறனால. இப்போ உங்களை தெரிந்து கொள்ளலாமா, என்ன தெரிந்து கொள்ளலாமான்னு ஆண்டவர் யாருக்கிட்ட கேட்குறாரோ அதை பொறுத்து இருக்கிறது, இல்லையா? ஆனால் பெரிய சந்தோஷம் என்னவென்று கேட்டால், என்னை தெரிந்து கொள்ளும் பொழுது, உங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் யாரையும் கேட்கவில்லை. அதனால தாங்க அந்த நிலைமை. 1-2 பேர்த்துக்கிட்ட விசாரிச்சிருந்தாருன்னா கட்டாயம் தெரிஞ்சிருக்க மாட்டார். நான் சொல்கிறேன், யாரையும் அவர் கேட்கணும்னு அவசியம். எனக்கு உங்களை பற்றி தெரியாதனால தானே இன்னொருத்தர்கிட்ட கேட்குறேன். ஆண்டவருக்கு என்னை பற்றியும் தெரியும், உங்களை பற்றியும் தெரியும், இல்லையா? அவருக்கு எல்லாமே தெரியும் என்கின்ற அடிப்படையில் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளும் பொழுது யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தமக்குள்ளே தீர்மானித்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆகையினால கடைசி மட்டும் பணி செய்வது தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம், இல்லையா? எனக்கு அங்கீகரிக்கலை, அதை புரிஞ்சு கொள்கிறோம். அங்கீகரிப்பு வருவது அவசியம். என்கரேஜ்மெண்ட் பண்ணணும், இல்லையா? அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனால் அதெல்லாம் வரலைங்கிறதுனால என்ன பண்ண போகிறோம்? நாங்கள் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்ல போகிறோமா? இல்லை. மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து கவனிக்கணும். இந்த என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தினவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எப்படி சொல்கிறார்? என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி அவர் தான் என்னை நியமிச்சிருக்கிறார். ஆகினால கடைசி மட்டும்
பாருங்கள், கட்டுகளும் ஓத்திரங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆகிலும் என் ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணேன், அவரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். கவனிச்சிருக்கீங்களா? அவரிடமிருந்து. ஏன் எவ்வளோ அமைதி தெரியுமா? யாரிடமிருந்து பெற்ற ஊழியம்? அப்போ ஏன் முன்ன இருந்த வேகம் இல்லை? நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறது தான். நீங்கள் தான் பாஸ்டர் காரணம், எங்களை அங்கீகரிக்கிறதே இல்லை. மறுபடியும் நானே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் யாரிடமிருந்து பெற்றிருக்கிறீர்கள். அப்போ உங்களை உயர்த்துவது யார்? குறுக்க நிற்கிறது யாராக இருந்தாலும் இருக்கட்டும். யாரை விளக்கணுமோ அவரை விளக்குவார். யாரை உங்கள் கண்களில் தயவு கிடைக்கணுமோ அவங்க தயவு. நீங்கள் நாம் பண்ணுற பெரிய தப்பு என்னவென்று கேட்டால், என்னை அவர்கள் முன்னேற விட மாட்டேங்கிறார்கள் என்று சொல்வது புரிந்து கொள்கிறேன். ஆனால் உங்களை முன்னேற்றுவது அவர்கள் அல்ல, உங்களை அழைத்தவர். இது யார் கொடுத்த வேலை? யார் கொடுத்த ஊழியம்? இல்லையா? நான் பாடுறேன், மைக் ஆஃப் பண்ணி விட்றாங்க, பரவாயில்ல. நான் சொல்கிறத விளையும் கொள்ள முடிகிறதா? நான் பாடுறது யாருக்குமே என்ன செய்ய மாட்டேங்குது, கேட்கவே மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்கிறாரு நல்லா இருக்குது, நல்ல வேலை மற்றவங்க கேட்கல. நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? புரிஞ்சுட்டிங்களா? எதுக்கு இப்படியெல்லாம் சொல்கிறோம்? சோர்ந்து போகணும்னு என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. பொதுவாக நானும் இசை வாசிக்கிற ஆள் தானே. அப்போ எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய ஒரு புத்தி என்ன ஒன்று கேட்டால், நம்ம சத்தம் கூடுதலாக என்ன செய்யணும், கேட்கணும் அப்படிங்கிறது. நான் ட்ரம்ஸ் வாசிக்கிற ஆளாக இருந்ததுனால நீங்கள் சத்தம் வச்சாலும் வைக்காட்டாலும் நானே கூட்ட எனக்கு பலன் உண்டு. நான் சொல்கிற வேலையும் கொள்ள முடிகிறதா? அப்படி ஒரு பின்னணி தானே. இப்போல்லாம் கவனித்து பார்த்தீங்க, எல்லாருக்கும் காதில் மாட்டி வச்சுருப்பாங்க இல்லையா? எதுக்கு மாட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு மாத்திரம்தான் கூடும், எங்களுக்கு கிருபை. நான் சொல்கிறது விலையும் கொள்ள முடிகிறதா? எதுக்கு இந்த உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், யாருக்கு கூடுதோ கூடலையோ உங்களுக்கு கிருபை கொடுத்தவர் உங்களை கவனிக்கிறார். அவருக்கு ஒன் மேன் ஆடியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? இது ஒரு அற்புதமான ஒரு கருத்து தான். அதனுடைய விளக்கம் என்னவென்று கேட்டால், இந்த ஆலயத்தில் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் யார் மாத்திரம் இருப்பா? கர்த்தர் மாத்திரம் இருக்கிறார். இப்போ எல்லாரும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்னுடைய மனதில் என்ன எண்ணம் இருக்க வேண்டும் என்று கேட்டால், ஆண்டவரை நீர் இங்கே இருப்பதற்காக நன்றி. இதை இன்னும் இவ்விதம் சொல்லி உதாரணப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கிறீங்க, அதாவது நீங்கள் ஒரு பேச்சாளராக இருக்கிறீங்க, ஒரு பணி செய்யக்கூடியவராக இருக்கிறீங்க. உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் உங்களை காட்டிலும் பன்மடங்கு சிறந்தவர் உங்களுக்கு முன்னாடி ரோல் உட்காந்துருக்கிறாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு கொஞ்சம் என்ன ஆயிரும், நடுக்கமாயிரும். நான் சொல்கிறேன், ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிறார், அவரை வச்சுட்டு பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா சில நேரத்தில் மனசில் ஏன்டா சொல்லாதெல்லாம் சொல்கிறேன், நான் சொல்கிற வேலையும் கொள்ள முடிகிறதா? இதெல்லாம் அவசியமே இல்லை. வசனத்தை மாத்திரம் சொன்னால் அது போதும்னு கற்றுக் கொடுப்பதின் விளைவுதான் இன்றைக்கு அவர் இருக்க, அவருடைய கிருபையை கொண்டு, அவருடைய உதவியை கொண்டு, அவருக்காக செய்ய தேவன் நமக்கு பலன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்ல. அப்போ பைபிளில் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். ஏசாயா 8வது அதிகாரத்தில் ஒரு அற்புதமான திறவுகள். ஆங்கில மொழிபெயர்ப்பில் கூட இவ்வளவு சிறப்பாக இல்லை, தமிழில் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. வாசிப்போம் என்று சொன்னால், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும், அதாவது இவ்விதம் அதை இணைக்கும்படியாக விரும்புகிறோம். கர்த்தரால் என்று கர்த்தர் எனக்கு கொடுத்தன்னு இருக்கிறது, கர்த்தராலே அப்படின்னு இருக்கிறோம் இல்லையா? ஃப்ரம் காட் அண்ட் த்ரூ காட் அப்படின்னு சொல்வது எளிமையாக இருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை, கர்த்தர் எனக்கு கொடுத்த திறமை. இந்த திறமையில் நான் எப்படி அற்புதமாக இருக்க முடியும், எப்படி அடையாளமாக இருக்க முடியும்? உலக சிஸ்டத்தில் எப்படி இருக்கிறது, இன்னைக்கு வச்சுருப்பாங்க, நாளைக்கு என்ன செஞ்சுருவாங்க, எடுத்து போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட உலகத்தில் எப்படி கர்த்தரால், அதாவது எப்படி நான் அற்புதமாக இருக்க முடியும், அடையாளமாக இருக்க முடியும் என்று கேட்டால், மறுபடியும் இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் எனக்கு கொடுத்தார், கர்த்தராலே நான் அற்புதமாக இருப்பேன். எல்லாரும் புரிந்தால் இணைந்து சொல்லும்படியாக உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்தார், கர்த்தராலே அற்புதங்கள். வாய் திறந்து சொல்ல முடியாது. யாராலே அற்புதமாக இருப்பீங்க? இந்த வேலை யார் கொடுத்தா? இந்த வேலை கர்த்தர் கொடுத்தபடினால இந்த வேலையில் கர்த்தராலே அற்புதமாக இருப்போம். புரிந்தவர்கள், இது ரொம்ப முக்கியம். பிள்ளைகள் யார் கொடுத்தது? அந்த கர்த்தராலே அவர்கள் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் இது கர்த்தர் கொடுத்த ஊழியமாக இருக்கிறபடினால்
அந்த கர்த்தராலே இந்த ஊழியம் அற்புதமாக, அடையாளமாக, ஆசீர்வாதமாக கர்த்தர் வைக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். இதை சரியாக விளங்கிக்கல, இது என்னோடது இல்லையா, நான் எதுக்கு இதை பண்ணணும், இது இன்னொருத்தங்களது தானே என்கின்ற எண்ணம் நமக்கு வரும் என்று சொன்னால் அந்த வேலையில் நாம் சிறப்பாக வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆகினால் தான் இயேசு சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை இல்லையா, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே விடவில்லை என்ன சொல்கிறார். சீஷர்களுக்கு இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போகும் காலம் வரும், என்னை தனியே விட்டு போகும் காலம் வரும், அது இப்பொழுதே என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது, ஆகிலும் நான் ஒருபோதும் தனித்திரேன், பிதா என்னோடு கூடவே இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், பவுல் அந்த சூழ்நிலை அனுபவிச்சிருக்கிறார். அவர் சொல்கிறார், 1 தீமோத்தேயுவில் நீங்கள் 2 தீமோத்தேயுவில் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், முதல் விசை நான் ராயனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஒருவனும் என்னோடு கூட நிற்கவில்லை. என்ன சொல்கிறார், ஒருவனும் என்னோடு கூட நிற்கவில்லை, ஆகிலும் கர்த்தர் எனக்கு துணையாக நின்றார். நான் சொல்கிறேன், அந்த தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். எனக்கு யார் இருக்கிறாங்களோ யார் இல்லையோ அவங்க மேலே கோவப்பட வேண்டாம், அவங்க மேலே கசப்பு பட வேண்டிய தேவையில்லை, அவங்களாம் என் கூட நிற்கலை அப்படின்னு கோவப்படாதீங்க. நிற்காதவங்களை குறித்து கோவப்படுறதை காட்டிலும் நிற்கிறவரை நினைத்து சந்தோஷப்படுங்கள். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவங்க மேலே கோவப்படுறதுனால, அவங்க மேலே கசப்பு படுறதுனால யாருக்கு நஷ்டம், யாருக்கு கஷ்டம், நமக்கு தான் கஷ்டம். நீங்களாம் இருந்தால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவங்க மேலே நம்ம கோவப்படும் பொழுது அது உங்களை தான் பாதிக்கும். அதுக்கு மாறாக என்ன காரணமாக, பெனிஃபிட் ஆஃப் த டவுட்டுன்னு சொல்லுவாங்க, என்ன காரணமாக அவங்களால வர முடியல, ஏதோ காரணத்தினால அவங்களால என்னோட நிற்க முடியல, பட் தேங்க் காட். ஆனால் நன்றி செலுத்தக்கூடிய விஷயம் என்னவென்று கேட்டால், ஒருவரும் நிற்கவில்லை, கர்த்தரோ எனக்கு துணை நின்றார். நான் சொல்லுகிறேன், இந்த மே மாதம் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார் இல்லையா. இது அவர் கொடுத்த வேலை, அவர் கொடுத்த குடும்பம், அவர் கொடுத்த பொறுப்பு. அதை அவராலே நாம் செய்வதன் மூலமாக நாம் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் கர்த்தர் நம்மை வைப்பார். ஏன்னா அந்த வார்த்தையை சொல்லும்படியாக இருக்கிறோம், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளுமோ வென்றால் சீயோனிலே அற்புதங்களாகவும், உரிமை பாராட்டி சொல்லுங்கள், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றால் கோயம்புத்தூரில் எங்கள் வேலை ஸ்தலத்தில் எங்களுடைய பணியிடத்தில் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் கர்த்தர் எங்களை வைப்பார். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும். ஏன் வைப்பார் என்று கேட்டால், இது நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல, நாங்கள் கர்த்தருக்குரியவர்களாக இருக்கிறோம். அவருக்கு பணி செய்வது எங்கள் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். எல்லாரும் எழுமி நின்றவர்களாக, கண்களை மூடியவர்களாக தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு உணர்வாக சொன்ன அற்புதமான வார்த்தை, கர்த்தர் கொடுத்தது அவராலே நாம் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் எழுமி நின்றவர்களாக, கண்களை மூடி கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தினவர்களாக தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுடைய சோர்வை உங்களை விட்டு நீக்கக்கூடியவராக இருக்கிறார். சந்தேகங்கள் மாறுவதாக, பலவீனங்கள் நீங்குவதாக, சோர்வான விரக்தியான எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த மனதை விட்டு நீங்குவதாக. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளதாக காத்துக்கொள்வதாக. கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தினவர்களாக, ஆண்டவரே, இது நீர் கொடுத்த வாழ்க்கை, நீர் கொடுத்த குடும்பம், நீர் கொடுத்த வேலை, நீர் கொடுத்த திறமை எல்லாம் உம்முடையதாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்களால் உண்டானது ஒன்றுமில்லை, எல்லாம் உம்முடைய சுத்த கிருபை. அந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசாயா சொன்ன வார்த்தையை நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் கொடுத்தது, கர்த்தராலே நாங்கள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருப்போம். எல்லாரும் இணைந்து அந்த வார்த்தையை சொல்லும்படியாக இருக்கிறோம். கர்த்தராலே, கர்த்தராலே நாங்கள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருப்போம். காரணம், இது கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த கணவன், கர்த்தர் கொடுத்த மனைவி, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த அற்புதமான திருச்சபை, கர்த்தர் கொடுத்த அற்புதமான ஊழியம், கர்த்தர் நம்ம கொடுத்த அற்புதமான தேசம், கர்த்தர் நம்ம கொடுத்த அற்புதமான மாநிலம். கர்த்தராலே நாங்கள் மகிமையாக, அற்புதங்களாக, அடையாளங்களாக நாங்கள் இருப்போம். வல்லமை உள்ளவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வாய் திறந்து சொல்லும்படியா இருக்கிறோம். வல்லமை உள்ளவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். கரம் தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா.
என்ன வந்தாலும் நம்புவே என் நேசரே சுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது சுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றும் என்னை காத்திடுவார் என்றுமே. கரமுயர்த்தி நல்ல பிதாவே, உம்முடைய பாதம் நாங்கள் பணிகிறோம். நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. உமக்கு பிரியமானதை நாங்கள் புரிதலோடு நாங்கள் செய்யும்படியாக எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்வதற்காக நன்றி. நீர் கொடுத்தது உம்மாலே நாங்கள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் நாங்கள் இருக்கும்படியாக நீர் எங்களை ஒருபோதும் தனியே விடுகிற தேவன் அல்ல. எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி. இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த சத்தியம் ஆழத்தில் உள்ளங்களின் ஆழங்களிலே பதியட்டம். பந்தியிலே பங்கெடுக்கக்கூடிய பாக்கியத்தை நினைத்து ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.